நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையின் கடைசி பகுதி. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் உங்களுக்கு வாசித்தேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதிரிகள் உங்களுக்கு வெள்ளம் போல பெருகியிருக்கிறார்களோ, காற்றை போல உங்களை சுற்றி வீசி கொண்டிருக்கிறார்களோ, இதயமெல்லாம் பதட்டம், இதயமெல்லாம் வேதனை, என்ன செய்வதென்று தெரியாமல் யாரிடத்தில் போய் சொல்லுவது, யார் நமக்காக நியாயம் செய்வார், யார் நமக்காக பரிந்து பேசுவார், யார் நமக்காக உதவி செய்வார் என்ற ஒரு பெரிய தயக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவங்க ஒரு வழியா தான் புறப்பட்டு வருவாங்க. மகனே, மகளே, அவன் ஒரு வழியா தான் வருவான். ஆனா அவன் பின்னிட்டு 7 வழியாய் நான் அவனை திரும்பி போக பண்ணுவேன். காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் உன்னுடையதாக இருந்தால் அவன் வந்த வழியிலே திரும்பி போவான். யுத்தம் என்னுடையது. நான் உனக்கு முன்பாக நின்று கொண்டு உன்னுடைய காரியங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் உங்களுக்கு வெள்ளம் போல பெருகி இருக்கலாம், தலையில் இருக்கக்கூடிய முடியை போல பெருகி இருக்கலாம். ஆமென். நீங்கள் பார்க்க இடமெல்லாம் உங்களுக்கு எதிரானவர்களாக நிற்கலாம், உங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கலாம், தூஷணமாக உங்களுடைய பெயர்களை தூசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஒரு வழியா வருவான், நான் 7 வழியா அவனை பின்னிட்டு திரும்பி போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கோலியாத் என்கிறவன் ஒரு பெரிய மாம்சத்தின் மலையாக இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தாவீது என்கிற ஒரு இரட்சகரை எழுப்பி இந்த கோலியாத்தை கொன்று போட்டார். அதே போல நமக்கும் ஒரு இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்காக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் யுத்தம் பண்ணுவார். அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நிறைய நேரம் பார்த்திருக்கீங்களா? நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு பார்த்த உடனே எல்லாரும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதே போல நீங்களும் தனித்து விடப்பட்டது போல இருக்கலாம். பணம் இருந்தால் வருகிறார்கள், செல்வம் இருந்தால் வருகிறார்கள், சந்தோஷம் இருந்தால் வருகிறார்கள். ஆனால் எனக்கென்று ஒரு பிரச்சனை என்று வந்தால் யாரும் இல்லை என்று ஒரு தனித்து நீங்கள் விடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக எந்த வழியில் வந்தாலும் சரி, ஆமென். அரசாங்கத்து மூலமா வரலாம், அதிகாரத்துக்கு மூலமா வரலாம், நண்பர்கள் மூலமா வரலாம், சொந்த உறவினர்கள் மூலமா வரலாம். அவர்கள் எந்த வழியாக வந்தாலும் அவர்கள் திரும்பி ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வியாதி என்கிற ஒரு சத்ரு உங்களை எதிர்த்து வரலாம், சோதனை என்கிற சத்ரு உங்களை எதிர்த்து கொண்டு வரலாம், அவன் நஷ்டம் என்கிற ஒரு சத்ரு உங்களை எதிர்த்து கொண்டு வரலாம், அவன் பலவீனம் என்கிற ஒரு சத்ரு உங்களுக்கு விரோதமாக வரலாம். ஆமென், ஆமென். பாருங்க, தரித்திரம் என்கிற சத்ரு உங்களுக்கு எதிராக யுத்தத்தை கொண்டு வரலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஓடி போக பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர், அவர் யுத்தத்தின் ராஜா, அவர் யூத ராஜா, சிங்கம். அவர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அன்பான தேவ பிள்ளைகளை, எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. இந்த சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப மனக்கலக்கத்தோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, பயப்படாதே. இப்படி ஆகிவிட்டதே, இந்த சூழ்நிலையாக இப்படி இருக்கிறதே, இந்த சூழ்நிலை எப்படி போய் முடியுமோ என்று எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி முடியும் என்கிற சத்ரு உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு சிரித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் எதிர்காலத்தை நான் என்று கரத்தில் வைத்திருக்கிறேன். சத்ருவை பார்த்து பயப்படாதே, சத்ருவை பார்த்து ஓடாதே, சத்ருவை பார்த்து மனம் அடிபடையாதே. நான் அந்த சத்துருக்களை முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிக்கடி சிந்தனையிலே போராட்டங்கள் வருகிறது ஐயா. தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத பாரங்கள் என் இருதயத்தை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது. என்னால் விடுதலை பெற முடியவில்லை, என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, என்னால் நிம்மதியாக சில காரியங்களை திறன்பட செய்ய முடியவில்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. சில துக்கங்கள் அப்பப்போ வந்து பிளாஷ்பேக் போல, ஒரு லைட் அடிக்கிறது போல, ஒரு மின்னல் வருவது போல வந்து கொண்டே இருக்கிறது என்று கலக்கத்தோடு இருக்கீங்களா? அவைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவு பண்ணுகிறார். அவைகள் இனி
உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதில்லை. காரணம், அவைகள் 7 வழியாய் புறப்பட்டு உங்களை விட்டு ஓடி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, வேத அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஹிருதயத்தோடு நீங்க ஆராதிக்கணும், அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் சொல்லுவதற்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வரக்கூடிய சத்துருக்களை 7 வழியாய் அவர் பின்னிட்டு ஓட பண்ணுவார். நீங்க கர்த்தருடைய விதிகளை தாண்டி, கர்த்தருடைய வேதத்தை மறந்து, ஜெபத்தை விட்டுவிட்டு, பரிசுத்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நீங்கள் போவீர்களானால் அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். விசுவாசியுங்கள், ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் செய்வார் என்று. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.